Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? 30 வயசுக்கு உட்பட்ட கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாங்களே. நீங்க சொன்னதை செஞ்சிருந்தா நீங்க தாய்மார்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்களே. அதே போல நீட்டு எங்க அப்பாவுக்கு தெரியும் ரகசியம்னாரு, கொள்ளையடிக்கத்தான் தெரியும். ஊடகத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் விதிலாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்துல எதற்காக ஊடகத்தை சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக ஊடகத்தை சந்திப்பார். தளபதி அவர்கள் 51வது பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொண்டாடுறோம்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா வெற்றி தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். 52வது பர்த்டேயை நம்ம கொண்டாடுவோம். அப்ப தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள அடுத்த ஆண்டுகள் கொண்டாடுவோம். ஒரு கடினமான ஒரு பாதை தான் அரசியலுங்கிற, ரொம்ப சாதாரணமான பாதை அல்ல. ஆனா இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கிற செய்தி வந்து அவர் இன்னும் ஊடகங்களை சந்திக்காம இருக்காங்க. அவர் இன்னும் பிரஸ்ஸை வந்து மீட் பண்ணல, நடைப்பயணம் போறாருன்னு சொல்றாங்க, இன்னும் பண்ணாம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கத்தானே செய்யல, இருக்க முடியாது. ஊடகத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் விதிலாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்துல எதற்காக ஊடகத்தை சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த நேரத்தில் எங்க தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக ஊடகத்தை சந்திப்பார். அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லல. படப்பிடிப்புக்காக அவர் மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போகின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் எங்க தலைவரை வரவேற்பதற்காக கூடி நிற்கிறாங்க. அப்ப ஒரு தேவை ஏற்படுது. உடனே மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை அழைத்து அவராதான் பேட்டி கொடுத்தாரு. அவரை தான் சொல்றாரு, நாங்க ஒரு படப்பிடிப்புக்காக வர்றேன், அரசியல் நிகழ்ச்சி கிடையாது, அதனால யார் எந்த இடையூறும் ஏற்படுத்த வேணாம், அவரவர்களுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கன்னு பத்திரிகையாளரை சந்திச்சார். அப்ப எந்த இடத்துல பத்திரிகையாளரை சந்திக்கணுமோ அந்த இடத்தில் உறுதியாக எங்க தலைவர் பத்திரிகையாளரை சந்திப்பார். ஏதாவது ஒரு இடத்துல எங்க தலைவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்னு சொன்னாரா? சந்திப்பாரு. இப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறாங்க. பூத் கமிட்டி 2வது மாநாடு நடைபெற போகிறது. மாநில மாநாடு 2வது மாநாடு நடைபெறுவதற்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடங்குவதற்கு முன்பாக உறுதியாக எங்க தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திப்பார். எங்களுக்கு ஒரே கேள்வி, பத்திரிகையாளர்களாக இங்க இருக்கிறாங்களா? சில பேர் பத்திரிகையாளர்கள் என்றால் அறத்தின் வழியில் நேர்மையின் வழியில் உண்மையா இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக பல பத்திரிகையாளர்கள் இருக்கின்ற பொழுது நாங்க எதற்காக சந்திக்கணுங்க? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு வீர விக்னேஸ்வரன். நீங்க சொல்லுங்க, அவர் வந்து விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாரு திரு லயலாமணி. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? மக்களை இன்னும் வந்து சந்திக்கணும், மக்களோட கொஞ்சம் நெருக்கமா பழகணும். அவர் திரைப்பட பணிகள் இருந்தாலுமே கூட நம்மளை வந்து மீட் பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்றப்ப சொன்னேன், ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்தேன். 1972 இருந்து 77 வரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஒரு புரட்சி பயணம் போய் மக்களை சந்தித்தாரோ அதுபோல தமிழகத்தோட லூக்கன் கார்னர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து சந்திப்பார். சந்திக்க போறாருன்றீங்க, எப்போன்னு சொல்லுங்க. அதை எப்போன்னு தலைமையில இருந்து அறிவிப்போம். மக்களை சந்திப்பார். இந்த குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு ஜனநாயக புரட்சியை வரும் மாதங்களில் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்துவார். அதுல வந்து மாற்றம் இல்லை. அதே போல தமிழக சந்திக்காதது அதான் சொல்றேன். அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி ஊடகம் வந்து பயாஸ்டா இருக்கு. ஒரு 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 இடி ரைடு நடக்குது. அந்த இடி ரைட்ல வந்து ஒரு பினாமி, டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பினாமி பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. எந்த மேண்டேட்ல கொடுத்தாரு? அவர் எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, அமைச்சர்ல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பினாமி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு ஆர்டர் போடுறாரு. எந்த கான்ஸ்டியூஷன் மேண்டேட், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா ஒரு நபர் செயல்பட்டிருக்காரு. இன்னைக்கு வரை அவர் அப்ஸ்காண்ட். தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள் வந்து அறச்சீற்றத்தோட கேள்வி கேட்கணுமா வேணாமா? அந்த போல் தான் பேச முடியும். இப்போ நீங்க வந்து உங்களோட ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்கன்னா அதோட வீச்சு தமிழகத்தோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த அப்ஸ்காண்டா இருக்கிற டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பினாமி முதல்வர் ரத்தீஷ் பத்தி எத்தனை நாள் விவாதம் நடத்துச்சு? அந்த கட்சி 2ஆ உடஞ்சிருச்சு, இந்த கட்சி 7ஆ உடஞ்சிருச்சு. இப்பதான் நாங்க இங்க வந்து அண்ணா சொன்ன மாதிரி 1 கோடி உறுப்பினர் சேர்த்து தமிழகத்தோட மக்களா இருந்து இப்போ வந்து இருக்க எங்க பொறுப்பாளர்லாம் பாருங்க, இப்ப யாரும் கோடீஸ்வரர் கிடையாது. அவங்கவுங்க உழைத்த பணத்தை செலவு பண்ணி பண்றாங்க. கோடியே கொள்ளையடிச்சவனை கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு உழைத்த பணத்துல சம்பளம் வாங்கி அவன்
1000 ரூபாய் போட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ ஒரு சின்ன ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து அதை வந்து பிளாஷ் ஆக்குறீங்க. கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு ஃபாரின்ல பதுங்கி இருக்கான், அவனை கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்க மீடியாங்கிறது வந்து ஒன்னும் கடவுள் கிடையாது. நீங்க அடுத்தவங்க கேள்வி கேட்கிறப்ப நீங்க நியாயமா இருக்கீங்களா? டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இந்த 5 ஆண்டுகள்ல அடித்த கொள்ளையை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? 4 ஆண்டுகள் ஓடி போச்சு, அது விடுங்க. டிஎம்கே இன்னைக்கு வந்து நம்ம தோழர்கள் வந்து நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு பல கோரிக்கை வச்சாங்க. அதுல முக்கியமா தாய்மார்கள் வச்சது என்ன? கஞ்சா, இல்லிசேட் ட்ரக்ஸ். முந்தா நேத்தோட 1 வருஷம் ஆச்சு கள்ளக்குறிச்சி மரணம் நடந்து, மரக்காணத்துல மரணம் நடந்து. இப்ப வந்து தாய்மார்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, கஷ்டப்பட்டு வளர்த்து 18-20 வருஷம் வளர்த்து அவன் நல்லா வந்து ஃபேமிலியை காப்பாற்றுவான்னா அவன் தண்ணி அடிச்சுட்டு குடும்பத்தையும் காப்பாற்றாம அவனையும் கெடுத்துக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எதுல இருந்து உருவாகுது? கேஷுவலா இருக்கிறவன் யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவனே நிலத்தட மாதிரி இருக்கிறப்ப தான் தப்பான ஆக்டிவிட்டியில ஈடுபடுறான். கிரைம்ஸ், அதாவது கொலை அந்த மாதிரி. இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டப்ப அந்த நபர்கள் எல்லாம் ட்ரக்டு. ஒரு பெரிய தலைவர்ல தொடங்கி பெண்கள் பாதுகாப்புல இருந்து சட்ட ஒழுங்கு தமிழகத்துல ஒரு காட்டாட்சியா நடந்துகிட்டு இருக்கிறது காரணம் வந்து ட்ரக்ஸ். இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு இல்லீகல் ட்ரக்ஸை வந்து அந்த நீங்க கள்ளக்குறிச்சி ஏரியால பாத்தீங்கன்னா அது டிஎம்கே நெட்வொர்க்ல எவ்வளவு சம்மந்தம்னு. டிஎம்கே அதே ஏரியா கள்ளக்குறிச்சி இளைஞரணி கூட்டத்துல எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் நடத்தின அந்த இளைஞரணி கூட்டத்துல பீர் பாட்டில். அதே போல ஒரு எக்ஸ்எம்எல்ஏ பேசுறாரு 24 நேரமும் சரக்கு கடையை திறந்து விடணும் அப்படின்னு. இப்படி மைண்ட் செட் இருக்க நபர்கள் எப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வார்கள்? 2வது கல்வி பத்தி பேசினாங்க. போன தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? 30 வயசுக்கு உட்பட்ட கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாங்களே. நீங்க சொன்னதை செஞ்சிருந்தா நீங்க தாய்மார்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்களே. அதே போல நீட்டு, எங்க அப்பாவுக்கு தெரியும் ரகசியம்னாரு, கொள்ளையடிக்கத்தான் தெரியும். இந்த 4 ஆண்டுகளை கொள்ளையடிக்கதான் தெரியும் உங்களுக்கு. பெரியார் படத்தை போட்டு கொள்ளையடிக்கிறீங்க. நீட்டை நீக்கிறேன் நீங்களே, எங்க அப்பாவுக்கு தெரியும் எங்க தாத்தாவுக்கு தெரியும்னு கதை விட்டீங்களே, என்னாச்சு? 4 ஆண்டு ஓடி போச்சு. அதே போல ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நீங்க அரசு ஊழியர் சகோதரி அரசு ஊழியர் பத்தி பேசினாங்க. அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரையும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. பகுதி நேர ஆசிரியரை வந்து நாங்க பெர்மனன்ட் பண்ணுவோம், நீங்க இன்னைக்கு வரையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் போடுறாங்க. தமிழகத்தோட அனைத்து தரப்பு மக்களும், நீங்க கேட்டீங்களா ஏன் தளபதி வேணும்னு? தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றை நம்பிக்கையா வெற்றி தலைவர் தளபதி அவர்களை தான் பாக்குறாங்க. ஏன்னா ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ஒரு கொள்கைக்கு கூட நிறைவேற்றல. அதற்கான நம்பிக்கையா வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். குறிப்பா லயோலா மணி பேசும்போதும் சரி, மற்ற உங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பேசும்போதும் சரி, ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் வந்து ஆட்சியில் அமர்த்துவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கள யதார்த்தம் அப்படிங்கிறது வேற. மிக குறிப்பாக கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் ஆட்சி அமைத்ததற்கான வரலாறுகள் ரொம்ப குறைவு. அப்ப கூட்டணியை நோக்கி, கூட்டணி பேச்சுவார்த்தையை நோக்கி தாவேகா நகருகிறதா அல்லது தனித்து தான் களமாட போகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. புரிஞ்சுங்க. 1977ல புரட்சி தலைவர் 130 சீட்டுக்கு மேல ஜெயிச்சப்ப புரட்சி தலைவர் கூட கூட்டணியில இருந்தவங்க சிபிஎம் ஒரு லெஃப்ட் பார்ட்டிஸ் ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி லெஸ் தென் 1% கூட்டணி இருந்தவங்க தான். காங்கிரஸ் கட்சி அப்ப அவங்க கூட்டணியில இல்ல. காங்கிரஸ் கட்சி மூப்பனார் தனியா நின்னாரு, பா ராமச்சந்திரன் ஜனதாதளம் தனியா நின்னாங்க, டிஎம்கே தனியா நின்னாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் முதல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றப்ப அவர் கூட யாருமே இல்ல. ஒண்ணு புரிஞ்சுங்க, கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து அரித்மெட்டிக் அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள். மக்களை இந்த திமுக அரசு ஏமாற்றி இருக்கு. அதுக்கு நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்கள் தனித்து நின்றே மக்கள்கிட்ட போய் உங்களோட அங்கீகாரத்தை வாங்க போறீங்களா, இல்ல கூட்டணினா நீங்களே திரு விஜய் அவர்களே கூட நட்பு சக்திகள்லாம் யாருங்கிறத அப்பப்ப அறிவிக்கிறாரு. மாநாட்டிலே எங்க தளபதி சொல்லியிருக்காரு. தளபதி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு வந்து தளபதி அவர்களின் 51வது பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொண்டாடுறோம்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா வெற்றி தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். 52வது பர்த்டேயை நம்ம கொண்டாடுவோம். அப்ப தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள அடுத்த ஆண்டுகள் கொண்டாடுவோம். அரசியலுங்கிறது வந்து ஹைலி டைனமிக். நீங்க அப்படித்தான் நேஷனல் லெவல்ல 403 சீட்டு வாங்கின 417 சீட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அதனால அரசியல்ல கூட்டணி தான்.
இப்படித்தான் அப்படித்தான் கிடையாது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த குடும்ப ஆட்சி வேணாம் மக்களாட்சி வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் எலெக்ஷனுக்கு 8-9 மாசம் இருக்கு. பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் எப்படி வேணா நடக்கலாம், நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க 96 எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த எலெக்ஷனே டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில அடுத்த ஆண்டு ஆட்சி அமைத்து அடுத்த பர்த்டேயை தமிழக முதல்வரின் பர்த்டேயா நம்ம கொண்டாடுவோம். அதே போல தமிழகத்தை பொறுத்தளவுல தேசிய அளவுல நீங்க வந்து ஒரு அண்ணன் அவர்களும் சொன்னாங்க, தளபதி அவர்கள் பர்சனல் அட்டாக் பண்றது, ப்ரொஃபஷனல் அட்டாக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னா இந்த ஆளும் குடும்பத்தின் பயத்தை தான் வெளிப்படுத்துது. நீங்க வந்து அவரை பத்தி தனிப்பட்ட முறையில ஒருத்தர் நம்ம அட்டாக் பண்ணோம்னா என்னன்னா அவரை பத்தி சொல்றது குறை கிடையாது. அதனால அவரை வந்து பர்சனல் அட்டாக் பண்றீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு அகில இந்திய அளவுல 27% ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்திருக்குன்னா அது காரணம் மண்டல் கமிஷன். அந்த மண்டல் கமிஷன் அமைகிறதுக்கு விபி சிங் அரசு அமைகிறதுக்கு காரணமே என்டிஆர் என்கிற ஒரு கூத்தாடி தான். இன்னைக்கு சமூக நீதி பேசுறவங்க யாரும் அதை வாங்கி கொடுக்கல. அன்னைக்கு தேசிய முன்னணியோட ஒருங்கிணைப்பாளரா என்டிஆர் அவர்கள் இருந்துதான் ஓபிசிக்கான 27% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அதுபோல இந்தியாவின் மதச்சார்பின்மையையும் இந்தியாவின் சமூக நீதியையும் வரும் காலங்களில் முன்னெடுத்து சென்று இந்த மதவாத பாசிஸ்டுகளையும் குடும்ப ஆட்சி பாசிஸ்டுகளையும் வீழ்த்தக்கூடிய ஒரே தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான். வருங்காலத்துல தளபதி அவர்கள் வந்து சமூக நீதியையும் மதச்சார்பின்மையும் காப்பாற்றுவார் என்று உறுதியளிப்பேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளரை மேடையேற்றி அசிங்கமாக பேச வைக்கிறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, சிறப்பான பேச்சாளர். ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மணி பேசாத, ஒரு முறை 2 முறை சொல்லணும், திரும்ப இதை நீ செஞ்சனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடும் என்ன வான் பண்றாரு எங்க தலைவர். அதனாலதான் அவர் தலைவர். இப்ப கேக்குறீங்களா எதற்காக அவர் பின்னாடி போனீங்கன்னு கேக்குறீங்களா? இதற்காக தான் நாங்க போனோங்க. தளபதியினுடைய தம்பி தங்கைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இந்த உலகத்துல அச்சடிக்கப்படல. இப்ப எங்க தோழர்களிடம் அம்பேத்கரை பற்றி கேட்டால், பெரியாரை பற்றி கேட்டால், காமராஜரை பற்றி கேட்டால், சமூக நீதியை பற்றி கேட்டால், இடஒதுக்கீடை பற்றி கேட்டால் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க.